ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. சிசரடிக்கு ஆசி சீரியலில் இன்ன வரைக்கும் நெக்ஸ்ட் ட்ராக் வரலை. நாளைக்கு எபிசோடில் தான் அந்த அரைஞ்ச ட்ராக் இருக்குது. ப்ரொமோலே பாதி தான் வந்திருக்கு. பட் நாளைக்கு என்ன நடக்குதுங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட் தான். குழந்தையாகவே மாறின நம்ம மனோஜை பாருங்கய்யா. அவர் சீரியல்லையுமே அப்படி தான் குழந்தைத்தனமாக தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். மெச்சூரிட்டியே இருக்காது அவருக்கு. என்ன காசு காசு காசுன்னு காசு பக்கம் மட்டும் தான் இருப்பார். காசு வந்துட்டால் சுற்றி இருக்க எல்லாரையும் மறந்துடுவார். பாருங்கள், கட்டின பொண்டாட்டியே போட்டு கொடுத்துட்டாரு அவங்க அம்மா கிட்ட. அந்த அளவுக்கு காசு பைத்தியம் அவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரோட ட்ராக் அந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ரியலில் பார்த்தீங்கன்னா செமையாக குழந்த மாதிரி பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டினது, திருட்டுத்தனமாக மாங்காய் பறிச்சது எல்லாமே ஆஃப் ஸ்கிரீன் நிறைய அப்படி ஷேர் பண்ணியிருந்தாரு. அது எல்லாமே கூட நானும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ரோஹிணிக்கு கனவு வரும் இல்லையா, ஆண்டி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. அப்போ ஆண்டி ஆண்டி ஆண்டின்னு கத்துவாங்களே அந்த கனவுல, அந்த சீன் மேக்கிங் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தது. அதுலேருந்து ஒரு சில ஃபோட்டோ உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உறங்கியே விட்டானாய் அப்படிங்கிற மாதிரி ஆண்டி பார்த்தீங்கன்னா அங்கே தூங்கிட்டு இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்த பீச்சில் நின்றுட்டு அவங்களும் பார்வதி ஆண்டியும் டான்ஸ் ஆகிற மாதிரிலாம் அப்படின்மே கொடுத்துருந்தாங்க. இங்கே எப்படி பார்வதி ஆண்டி இருக்காங்களோ அதே மாதிரி சிறடிக்கு ஆசி சீரியல் தெலுங்கில் போயிட்டுருக்கு இல்லையா, அதுலேயுமே அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களா, அவங்களும் இவங்களும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணது மேலும் கிளியுமே அதை காமிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த விதமாக எடுத்து வச்சிருந்தா ஃபோட்டோ இங்கே மிஸ் ஆகிடுச்சு. இதை பார்க்கும்போது உண்மையிலே மனோஜ் அநியாயத்துக்கு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நானுமே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் போனால் அந்த ஊஞ்சலை பார்க்கும்போது எனக்குமே ஆசையாக இருக்கும். நானுமே ஒரு சில பலாம் போய் ஆடுவேன், சுற்றி முற்றி பார்ப்பேன் யாரும் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போய் தான் ஆடுவேன். அது எனக்கு நம்ம ஊஞ்சல் ஆடுறதுனால ரொம்ப பிடிக்குங்க. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பை.